ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய அரசு வேலைவாய்ப்பை தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th படிச்சாலும் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சா அந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,000லேருந்து 60,000 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி என்னைக்குன்னா ஜூன் மாதம் 24 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆஃப்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குது ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீ ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட பெயர், தந்தை பெயர், அப்படின்னா கணவர் பெயர், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, கல்வி சான்றிதழ், இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, இது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் போட்டுக்கலாம். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஜூன் மாதம் 24 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும். எய்தர் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கிருந்து வந்திருக்குன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் வந்து 15 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ மெட்ரிஷியன். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் அப்புறம் வந்து டிப்ளமோ முடிச்சுக்கணும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,250 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா மேனேஜர். இதுக்கு ஒரே வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பிஜிடிசிஏ ஆர் எம்சிஏ முடிச்சுக்கணும். 20,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து 23,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து சேலரி வந்து 23,000. அதுக்கப்புறம் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஆப்டோமெட்ரி அப்படின்னா மாஸ்டர்ஸில் முடிச்சுக்கணும். இதுக்கு சேலரி வந்து 14,000. அதுக்கப்புறம் வந்து டென்டல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 1 ஆர் 2 கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 12,600 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அது போக எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 18,000. அதுக்கப்புறம் வந்து ஆடியோலஜிஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி இன் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து சேலரி வந்து 23,000. அதுக்கப்புறம் வந்து ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இதுக்கு வந்து ஒரே வேகன்சி தான். இதுக்கும் அதே மாதிரி அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். சேலரி வந்து 23,000. அதுக்கப்புறம் வந்து எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 12th வந்து பயாலஜி அப்புறம் பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸுக்கான நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 14,000. அதுக்கப்புறம் வந்து சித்தா தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் வந்து முடிச்சுக்கணும். இதுக்கு சேலரி வந்து 15,000. அதுக்கப்புறம் வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இதுக்கு 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிஜிஎன்எம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும். சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டென்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பிடிஎஸ் முடிச்சுக்கணும். சேலரி 34,000. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து யுனானியில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பியூஎம்எஸ் முடிச்சுக்கணும். இதுக்கு சேலரி 34,000. கடைசியாக வந்து மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுக்கணும். சேலரி வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டான டைமுக்கு செய்கிற மாதிரி அனுப்பி வச்சுருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.